அன்பினர்களே, ஈரான் அமெரிக்கா பதட்டம் வளைகுடாவில் இன்னும் நீங்கவில்லை. நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஒமானின் மஸ்கட் மாநகரில் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவில்லை. இன்னும் சொற்ற போல இலங்கை நேரப்படி இப்பொழுது இங்கு நாம் தரும் செய்தி சரியாக 12 மணி. இன்னும் 30 நிமிடங்களில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. அதற்கு முதல் இப்ப உடனடியாக சற்று முன்னர் அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியாகிருக்கின்றது. ஈரானை விட்டு வெளியேறுங்கள், அமெரிக்கா தனது குடிமக்களுக்கு ஒரு புதிய எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. சற்று முன்னர் உலக பரப்பில் இந்த செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரானை விட்டு வெளியேறுங்கள், அமெரிக்க குடிமக்கள் இஸ்லாமிய குடியரசை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டதால் மீண்டும் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய எச்சரிக்கையில் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு கூறப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை குடிமக்கள் ஈரானில் இருந்து தரை வழியாக துருக்கி அல்லது ஆர்மேனியா வழியாக புறப்பட தயாராகுங்கள் என்றும் அந்த எச்சரிக்கையில் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கடுமையான போராட்டங்கள் தணிந்த போதிலும் இஸ்லாமிய குடியரசில் அதிகரித்து வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள், சாலை மூடல்கள், பொது போக்குவரத்து இடையூறுகள் மற்றும் இணைய தடைகள் இன்னும் தொடர்கின்றன என்றும் அமெரிக்கா கூறி வருகின்றது. ஈரானை இப்போதே விட்டு வெளியேறுங்கள், அமெரிக்க அரசாங்க உதவியை நம்பி இருக்காத ஈரானில் இருந்து புறப்படுவதற்கான திட்டத்தை வைத்திருங்கள் என்றும் அமெரிக்கா மேலும் தனது குடிமக்களுக்கு சற்று முன்னர் வெளியான ஒரு அவசர செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்கா வெளியிட்டுள்ள புதிய எச்சரிக்கையில் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக ஈரானை விட்டு காலியாகுமாறு தான் அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் இப்போதைய உலக பரப்பில் பெரும் எச்சரிக்கை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோமில்லை, ஓமானில் நடைபெறுகின்ற மஸ்கட் மாநகரில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனெனில் ஈரான் மீது மிகப்பெரிய அழுத்தங்களை அமெரிக்கா வேண்டும் என்று திணிக்கப் போகின்றது. அந்த திணிப்புகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளாது என்பதும் ஒரு தகவல். அதனால் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருகின்றது. இதேவேளை சீனாவும் மிகப்பெரிய இராணுவ தளபாடங்களை தாய்வான் வளைகுடாவிய தாய்வான் சந்திக்கு அனுப்பியிருப்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்தவண்ணம் இருக்கின்றது. இந்த எச்சரிக்கை குடிமக்கள் துருக்கி அல்லது ஆர்மேனியா ஊடாக தரைவழி ஊடாக ஈரானிலிருந்து புறப்படுவதற்கான ஊக்கத்தை அளிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் கடுமையான போராட்டங்கள் தணிந்த போதிலும் இஸ்லாமிய குடியரசில் இன்னும் பாதுகாப்பான ஒரு நடைமுறை இல்லை என்பதையும் அமெரிக்கா சொல்லி இருக்கின்றது. நீங்கள் வெளியேற முடியாவிட்டால் உங்கள் குடியிருப்பு அல்லது வேறு பாதுகாப்பான கட்டிடத்திற்குள் ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டறியவும், உணவு, தண்ணீர், மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களையும் நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் என்றும் அமெரிக்கா சொல்லி இருப்பதை பார்த்தால் குண்டுமலை ஈரான் மீது ஒரு குண்டு தாக்குதலை மிக அதிகமான குண்டுமலை தாக்குதலில் நடத்தப்படலாம் என்றுதான் உலக பரப்பில் இன்று ஒரு அச்சமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகின்றது. ஆர்ப்பாட்டங்களை தவிர்க்கவும், அமைதியாக இருங்கள், உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், முக்கிய செய்திகளுக்கு உள்ளூர் ஊடகங்கள் கண்காணிக்கவும், உங்கள் திட்டங்களை சரி செய்யும் தயாராயிருங்கள் என்றும் அமெரிக்கா சிறுபிள்ளைக்கு சொல்வது போன்று சொல்லி இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தாக்குவார் என்ற அச்சத்தின் மத்தியில் ஜனவரி 13 அன்று கடைசியாக ஈரானை விட்டு வெளியேறுமாறு ஏற்கனவே ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆனால் அமெரிக்காவும் தெஹ்ரானும் ஒமானில் இன்று நேருக்கு நேர் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு ஒன்றிணைந்துள்ள நிலையில் இந்த புதிய எச்சரிக்கை மிகப்பெரிய சந்தேகத்தை உலக தரப்பில் ஏற்படுத்தி இருக்கின்றது. தாக்குதலுக்கு தயாராகுங்கள் என்ற எச்சரிக்கை தான் அது. இந்த எச்சரிக்கை குடிமக்கள் ஈரானிலிருந்து துருக்கி அல்லது ஆர்மேனியாவுக்கு தரை வழியாக உடனடியாக மூட்டை முடிச்சுடன் வெளிவதற்கான ஒரு வழிவகை என்றும் பார்க்கப்படுகின்றது. இப்போது ஈரானை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்றும் அந்த இரண்டாவது செகண்ட் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் இப்போது இந்த செய்தி நாம் தரும் போதும் ஒரு செய்தி வெளிவந்தவண்ணம் இருக்கின்றது. நீங்கள் வெளியேறாவிட்டால் உங்களது சொந்த பாதுகாப்பை நீங்களே அமைத்துக் கொள்ளுங்கள் என்றும் ஈரானில் குடியிருக்கின்ற அமெரிக்க அது குறிப்பாக இந்த தகவல் யாருக்கு சொல்லப்படுது என்றால் அமெரிக்காவுக்குள் இருக்கும் உளவாளிகளுக்கு கொடுக்கப்படுற தகவல் தான் அது. சாதாரண மக்கள் ஈரானுக்குள்ள இருக்க வேண்டிய தேவையில்லையே. அமெரிக்கா இஸ்ரேல் உளவாளிகள் ஈரானுக்குள் குடியிருப்பாங்கல்ல, அந்த தகவல் தான் இது. அப்ப ஆக ஸ்பைக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. குர்திஸ் உளவாளிகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உளவாளிகள் இருப்பாங்க. அவர்கள் குண்டு தாக்குதலில் அகப்படக்கூடாது என்பதற்காக துருக்கி ஆர்மேனியா ஊடாக உங்களது மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு
வெளியேறுங்கள் என்பதுதான் அந்த தகவல். இதேவேளை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை அணுசக்தி திட்டம் இல்லை என்று தள்ளியுள்ளார். இதே நேரம் முக்கிய பிரிட்டிஷ் நட்பு நாடான அந்த நாட்டில் இன்று, அதாவது இந்த பிரிட்டன்ல இப்பொழுது இன்னும் விடியவில்லையே, அங்கு விடிந்தால் நமக்கு மாலை நேரம், இன்று ஒரு புதிய கூட்டம் நடைபெற உள்ளது. அமெரிக்கா ஈரான் இனி ஏவுகணை களஞ்சியத்தை பற்றி விவாதிக்க முயல்கிறது. அதை நிறுத்தி தெஹ்ரான் அதன் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டத்தில் கவனம் செலுத்த வலியுறுத்தி உள்ளது. ஆனால் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக திரு ட்ரம்ப் மேலும் மேலும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ஈரானை கையாள்வதில் ராஜதந்திரம் தான் முதல் தீர்வாக இருந்தாலும் இராணுவ விருப்பங்கள் உள்ளன என்று ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் என்று வெள்ளை மாளிகை நேற்று மாலையே செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் மீடியா கோஆர்டினேட்டர் கரோல் லீவிட் ஈரானுக்கு அணுசக்தி திறன் இல்லை என்ற திரு ட்ரம்பின் கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார். இதேவேளை அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் ஈரானின் முதல் இலக்காக இருக்கும் என்று IRGC தளபதி கூறுகிறார். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தியை இன்று அவரும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் மீண்டும் இஸ்ரேல் மீது குண்டுமழை பொழிவோம் என்று மிகப்பெரிய எச்சரிக்கையை IRGCயின் தளபதி கூறியிருக்கின்றார். அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் ஈரானின் முதல் இலக்காக இருக்கும் என்றும் ஒசைன் டாக்கிகி கூறியிருக்கின்றார். இவர்தான் ஈரானின் ஒரு தளபதியாக இருக்கின்றார். ஈரானின் ராணுவ நிலைப்பாடு தடுப்பு மற்றும் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டது என்றும் டாக்கி கூறினார். ஆனால் எந்த ஒரு போரும் கணிக்க முடியாத மற்றும் விரிவான பதிலடியை தூண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். எங்கள் உத்தி தடுப்பு மற்றும் தற்காப்பு மற்றும் எதிரி மீது பெரும் செலவை விதிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் போர் வெடித்தால் எங்கள் பதிலடியின் தீவிரம் எதிரியால் கணக்கிட முடியாத அளவாக இருக்கும் என்றும் மோதலின் உள்நோக்கம் குறித்து விரிவடையும் என்றும் மோதல் விரிவடையும் என்றும் பரந்த அளவில் ஒரு தாக்குதலை தொடுக்க போகின்றோம் என்றும் ஈரான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறது. இது ஒரு பாரிய எச்சரிக்கை தானே, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சமூட்டி எச்சரிக்கை. எனவே இன்றைய ஒரு அவசர செய்தியாக பிரேக்கிங் நியூஸாக இந்த செய்தி வந்துகின்றது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இலங்கை நேரப்படி 12:30 மணி கடந்தால் மஸ்கட் மாநகரில் நடக்கும் பேச்சுவார்த்தையின் ஓரளவு சாராம்சம் நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வழிவகையை செய்திருக்கின்றோம். பார்க்கலாம். ஏனெனில் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையும் விரும்புகின்றது, இதே நேரம் யுத்தத்தையும் விரும்புகின்றது. எங்கள் மீது யுத்தம் ஒன்று திணிக்கப்பட்டால் நாங்கள் பரந்த அளவில் எங்களது முழு சக்தியையும் பயன்படுத்துவோம் என்றும் ஈரான் மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருப்பது அமெரிக்காவை சற்று நிமிர்ந்து பார்க்க வைத்துள்ளது. இதில் இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், இந்த போரில் அமெரிக்கா துளிகூட விரும்பவில்லை என்றும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் கொடுக்கும் மிகப்பெரிய நாளாந்த நச்சரிப்பு அழுத்தம் என்பதுக்கு அப்பால் நம்ம ஊர் பார்த்தல மிகப்பெரிய நச்சரிப்பாக இருப்பதாகவே உலக பரப்பில் ஒரு செய்தி வெளிவந்து இருக்கின்றது. அதாவது இஸ்ரேல் தொடர்ந்து அமெரிக்காவை ஒரு நச்சரித்து தாக்குங்களேன், அதாவது கடன் கேட்டு வர கொடுங்களேன் என்பது போல தாக்குங்களேன் என்று நாளாந்த நச்சரிப்பு காரணமாக நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லை. ஏனெனில் ரம்ஸ் நெய்னாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கேட்கின்ற எதையும் செய்து கொடுக்கவில்லை என்றால் அவனுள்ள மொஷாட் மூலமே அவர் கொல்லப்படுவார். அதனால மொஷாட் இவர்களை இஸ்ரேல்காரனை திருப்திப்படுத்த வேண்டும் ஒரு கோணத்தில் அவனை ஒரு வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ இழுத்து சென்றாலும் அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி போனாலும் கூட கடைசியாக இஸ்ரேலின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது நெய்னாவின் ஆசைக்கு அப்பால் அது ஒரு அழுத்தம். நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறோம். ஏனெனில் அவரும் ஒரு துரும்புக்குள்ள மாட்டினது போன்று நெய்னா இஸ்ரேலிடம் மிகப்பெரிய ஒரு மாட்டுதலை மாட்டி இருக்கின்றார். அந்த மாட்டிலிருந்து அவர் எப்படி கலரப் போகின்றார் என்பதும் ஒரு விடை தெரியாத புதிர். ஆகவே இன்று மாலை வெள்ளிக்கிழமை மாலையுடன் இந்த பேச்சுவார்த்தையின் முற்றுமுழுதான சாராம்சம் உலக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கும். 90% எமது பார்வையில் இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்றாலும் பார்க்கலாம். ஒரு சிறிய நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்களும் பின்தொடரலாம் என்று பார்க்கின்றோம். ஆம் நேர்களே, இது ஒரு அவசர செய்தி. மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.